வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். குட் ஃப்ரீ சைக்கிள்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை, கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல். ஆசிரியர்களின் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. போராட்டத்தை கைவிட அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள். 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் வடக்கு பகுதியில் மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் வடக்கு பகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா அப்பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கணவன் மனைவி என்ற அந்த குடும்ப உறவு, அந்த பந்தம் மிக ஸ்ட்ராங்கா இது எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லயும் இல்ல. இந்த உத்தி பிரிப்பாங்க தெரியுங்களா சின்ன வயசுல நம்மளாம். அது போல இந்த பேர் நிஷா, மனிஷா, பிரவீனா, யக்ஷா, இதெல்லாம் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத பரிசு. எந்த பகுதியும் நான் பார்க்கல இந்த மாதிரி. 33% இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த கோரி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 33% இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் அலுவலகம் முன்பு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுதிய பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். எதிரா நாங்க புரட்சியை இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற பார்க்கும்போது ஒரு பெண்களாக, பெண்மணியாக நாங்க எல்லாம் தலை குனிகிறோம். பெண்களுக்கு இலவச பஸ் தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியில இயங்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில தான் புதுச்சேரியுடைய மகளிர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதையும் நாங்க புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பா வன்மையா கண்டிக்கின்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 50,000 பெண் குழந்தைகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி திறப்பு விழா பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை வசதிகளை, மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியின் மூலம் 24.17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடப் பணியின் வேலை முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு அங்கன்வாடியில் படிக்கும் மழலையர்களுடன் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவரதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சாந்தன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
வாங்க சார் மேடம் வெளியே போயிடலாம் இங்க பாரு சார் ஓகே அம்மா பசங்களே வாமா வாமா வாங்க சார் வெளியில வந்து தரப்புறோம் மேடம் வாங்க மேடம் மேடம் வாங்க அவ்வளோதான் தட்டி நம்மளுக்கு உங்களுக்கே தட்டி அப்புறம் அடுத்த பசங்க புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை துணை இயக்குனர் தலைமையில் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இ-பைக், ஆட்டோ, ரிக்ஷா, வாடகை இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றின் மூலம் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகின்றனர். அதனை பயன்படுத்தி கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் என்ற சைக்கிள் நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் தன்னுடைய அலுவலகத்தை காமராஜர் சாலையில் பழைய ஆட்சியர் அலுவலகம் அருகில் திறந்தது. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் ஒருவர் 4,50,000 ரூபாய் முதலீடு செய்தால் அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் 52,250 ரூபாய் செலுத்துவதாகவும் அதன் பிறகு 9 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் செலுத்திய 4,50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் விளம்பரம் செய்துள்ளனர். இதையடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். இந்த நிலையில் அதிக லாபம் கிடைக்கும் என பொதுமக்களுக்கு ஆசை காட்டி அவர்களை முதலீடு செய்ய வைத்து இந்த நிறுவனம் முறைகேடு செய்கிறது என்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தை சோதனை செய்யும்படி சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவிட்டார். இதையடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் அதிரடியாக நுழைந்தனர். சோதனை செய்ததில் 2.50 கோடி ரூபாய்க்கும் மேல் முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். வருவாய்த்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை, இணையவழி குற்றப்பிரிவு, காவல்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணம் எண்ணும் 3 இயந்திரங்களுடன் சென்று கட்டுக்கட்டாக உள்ள பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாஜக அரசை கண்டித்து இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாஜகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய ஒற்றுமை இயக்க தலைவர் இனாமுல் ஹசன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இந்திய ஒற்றுமை இயக்கத்தை சேர்ந்த பிரதான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அரசமைப்பு சட்டத்தை துணிக்கின்றோம்.
பாஜகவை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசு வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்று என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, வாக்கு வங்கிக்காக இந்த நாட்டில் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து நாம் இஸ்லாமியர்களை எதிர்த்தால் இந்துக்களை ஒருங்கிணைக்கலாம் என்ற எண்ணத்திலே பாரதிய ஜனதா கட்சி இதை செய்திருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாட்டில் உள்ள 140 கோடி மக்கள் தொகையில கூடப்பாக்கம் பகுதியில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தருவில் ஆறுமுகம் எஜுகேஷன்ஸ் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இலவச போட்டித் தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பேசுகையில் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர் அன்பு வரவேற்று மகிழ்ந்தார். மேலும் இங்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் மேற்கல்வி பயிலவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இங்கு இலவசமாக படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள். அதை செக் பண்ணி அதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்து செய்யற முயற்சி இது ஒரு நல்ல காரியம். இது அப்பதான் கிட்ட வாங்கம்மா அண்ணா விட்டு நீங்க படிக்கட்டாலும் உங்க பசங்க அனுப்புங்க. அல்லும் பகலும் அழகாம் அதுல இருந்து 8வது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ஆனா 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து 8000. இதுக்கு ஒரு திறமை படைத்த யாருமே வந்து இந்தியாவை ஆளணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு. அது மூலியமா தான் மின்னுவதெல்லாம் ஒண்ணு. ஏன்னா மனிதனா பிறந்த புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த புனித வின்சென்ட் பால் மற்றும் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் 60ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நுரையீரல் பரிசோதனை மருத்துவ முகாம் ஆலயத்தின் வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த புனித வின்சென்ட் பால் மற்றும் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் 60ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நுரையீரல் பரிசோதனை மருத்துவ முகாம் ஆலயத்தின் வளாகத்தில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனை உதவி பேராசிரியர் மருத்துவர் லோகநாதன், இளநிலை மருத்துவர் சௌமியா, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு மருத்துவராக கலந்து கொண்டனர். மற்றும் பங்குத்தந்தை பிச்சைமுத்தி தலைமை தாங்கி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் முனைவர் கிறிஸ்டுராஜ் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை ஜோசப் பால் ஆசிர் வழங்கினார். மேலும் இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வந்திருக்கோம். பங்கு தந்தையும் அதிபரும் இதை ஏப்ரல் மாதத்தில் முதல்ல இருந்த நிர்வாகத்திலிருந்து வாங்கி ஒரு 120 மாணவர்கள் இந்த பள்ளியில் படி
புதுச்சேரி ஹெலோ கிட்ஸ் தொடக்க பள்ளியில் 14ஆம் ஆண்டு விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி ஹெலோ கிட்ஸ் டெஃபோடில்ஸ் மழலைய தொடக்க பள்ளியின் 14வது ஆண்டு விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மருத்துவர் தீரஜ் ஜெயின் மற்றும் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை கௌரவித்தனர். மேலும் சாந்தா ரங்கசாமி அறக்கட்டளை நிறுவனர் ராம்நாத் மற்றும் பள்ளி தாளாளர் இந்துமதி மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறந்த மழலையர்களுக்கு பரிசுகள் கொடுத்து பாராட்டினர். மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். Shushan. ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை, 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெய மங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெய மங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்காசவனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம், ஓடைவெளி, தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், நல்லவாடு ஆகிய பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை, வடிகால் வசதி மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம், நல்லவாடு, தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நோனாங்குப்பம் ஆற்றங்கரை வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராமதேவ் நகரில் ரூபாய் 7,50,000 திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொடங்குவதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தார்.
இதன்படி இப்பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் காலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், சுரேஷ் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கல்லு நிறைய இருக்கு. எல்லாமே தெரிவிங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. ஒரு மாசம் கழிச்சு நீ சொன்ன மாதிரி எவ்வளவு போட்டேன்னு சொல்லணும். இங்க பாருங்க. மேஸ்திரி கூட்டாளி நீயே வச்சுக்கிறியா? அதுக்கு ஒரு ஓகே. அப்புறம் வாங்க ஓகே. அடுத்தது ஆரம்பிக்கல. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரிப்பான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், கௌரவ அழைப்பாளராக குழந்தை வளர்ச்சி மருத்துவர் சிவபிரகாசம், குழந்தைகள் மற்றும் இளம்பருவ மனநிலை மருத்துவர் வேல்பிரசாத், உதவி பேராசிரியர் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஜீவன், பச்சிளங்குழந்தை மற்றும் குழந்தை நல மையம் நிறுவனர் மருத்துவர் அகிலா, அரிச்சுவடி மனநல மையம் நிர்வாக இயக்குனர் இளவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரிப்பன் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் இயக்குனர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்ற இணை இயக்குனர் தினேஷ் மற்றும் ஊழியர்கள் நன்றி உரை ஆற்றினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. படத்துல லேட்டா வந்து எக்ஸாம் எழுதிட்டியா? எங்க ரோல் நம்பர் தெரியுமா? தெரியாது. All the best to all the participants. Now it's for the girls' turn. All the best, girls. விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புதுச்சேரி கடலூர் விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க கோரி விண்ணப்பம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது தாங்கள் அறிந்ததே. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 50% அளவு கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை. அதோடு பயிர் காப்பீடு அண்டை மாவட்டமான கடலூருக்கு வழங்கி கொண்டிருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விழிப்பிதுங்கி நிற்கிறது. நாங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்த பயிர்கள் முற்றிலும் நாசமாகி போனது. எங்களையும் தமிழக மைந்தர்களாக எண்ணி எங்களுக்கும் நிவாரணம் வழங்க தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிலமிருந்தும் ஏழைகளாகவும் உணவிற்கு கூட வழியில்லாமல் அழுகிறோம். இந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று கவலை அளிக்கிறது. ஆகவே ஆட்சித்தலைவர் தாய் உள்ளம் கொண்டு எங்களுக்கு உதவுமாறு அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் விவசாய சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டிபன், விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் முருகன், மேலும் விவசாய சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்த நாள் விழா தொகுதியை சார்ந்த 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கறி விருந்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்த நாள் விழாவை தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலை வகித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள், முத்தியால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிறந்த நாள் கொண்டாடிய முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதிகளை சார்ந்த சுமார் 10,000 பெண்களுக்கு இலவசமாக நலத்திட்ட உதவிகளும் கறி விருந்து உபசரிப்பும் நடைபெற்றது. பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் திருநள்ளாற்றில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். பாஜகவின் 45வது ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாயா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கட்சியின் 45வது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன், தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள். புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் திருநள்ளாறில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருநள்ளாறு கோவிலுக்கு வந்திருந்த அமைச்சரை கோவில் நிர்வாக அதிகாரி வரவேற்றார். தொடர்ந்து விநாயகர், முருகன், சிவபெருமான், அம்பாள் ஆகிய சன்னதிகளில் தரிசனம் செய்த பின்னர்
சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற கூட்டத்தொடர் சிறப்பான முறையில் நடந்தேறி இருப்பதாகவும் இந்த பட்ஜெட் அனைத்து மக்களுக்குமான பட்ஜெட் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆசிரியர்கள் போராட்டம் குறித்த கேள்விக்கு ஆசிரியர்களின் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும், அவர்களுக்கு உரியதை செய்து தருவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும், பல்வேறு முறை இதுகுறித்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு நிர்வாகம் என்று வரும்போது ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் நிர்வாகத்தை நடத்த வேண்டிய சூழல் உள்ளது எனவும், இதனை ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு அவர்களாகவே போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஊழல் அரசாங்கம் என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளதை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, யாரோ ஒரு அதிகாரி எங்கோ ஓரிடத்தில் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் மீதும் குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அவர் அரசியலுக்காக அவ்வாறு பேசி வருகிறாரே தவிர இது முழுக்க முழுக்க மக்களுக்காக நடக்கும் மக்களாட்சி எனவும் அவர் தெரிவித்தார். யார் ஆதாரத்தை வெளியிட்டாலும் தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். षण्कत्रे कर्कटकरासु जातस्य नमस्याय महानकत्रे सिंहरासु जातायाः प्रतिष्ठति श्रीवर्चस्समायुष्यमारोह जमाविदासो ब्रह्माणं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्र लाभं சதசம்பத்சர நிலையும் மேம்படுவதற்கான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது. எனவே இது எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்திற்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழா காரைக்காலில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். பாஜகவின் 45வது ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாயாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் 100 பேருக்கு நோட்டு, பேனா, பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் 45வது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா, ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். டிஎன் பாளையத்தில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு காரணமாக குலுக்கல் முறையில் மனைப்பிரிவை தேர்வு செய்யும் நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் நிறுத்தி வைத்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அருகே உள்ள டிஎன் பாளையம் பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இலவச மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அது பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டது. இந்நிலையில் டிஎன் பாளையம் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் பொருட்டு ஒதுக்கப்பட்ட 296 மனைப்பிரிவுகளில் முதல் கட்டமாக 214 பயனாளிகளுக்கு
குலுக்கல் முறையில் மனைப்பிரிவு தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, துறை இயக்குனர் இளங்கோவன், நல அதிகாரி மதியழகன், கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். அப்பொழுது அரசு வழங்கும் இலவச மனைப்பிரிவானது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேருக்கும் கட்சி ரீதியாகவும் ஒருதலைபட்சமாகவும் வழங்கப்படுகிறது. எனவே அதிகாரிகள் உரிய கள ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்களிடம் சபாநாயகர் செல்வம் கூறுகையில், இலவச மனைப்பட்டா குலுக்கல் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி தற்சமயம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அரசு அதிகாரிகள் இங்கேயே இருப்பார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களை வாக்குவாதமின்றி தேர்வு செய்து கூறுங்கள். அவர்களின் பெயர்களை வரும் 8ஆம் தேதி ஊர் பகுதியில் உள்ள 10 இடங்களில் நோட்டீஸாக ஒட்டப்படும். அதன் பிறகு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். இல்லை என்றால் இறுதி செய்யப்பட்ட பிறகு வரும் 15ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், மனைப்பட்டா வழங்கும் அதே நாளில் அந்த மனையில் வீடு கட்ட முதல் தவணையும் இணைத்து வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் அப்பகுதி பொதுமக்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயா நீங்க எல்லாம் கிளியர் ஐயா நீங்க வந்து அங்க இருக்கீங்க இங்க இருக்கிறவங்க தான் சொல்றாங்க அவர் வெளியே ஒன்று தெரியுமா ஊர்ல விசேஷம் பாருங்க அது எப்படி கைது பண்ண சொல்லுங்க 2 பேர் அந்த 2 பேர் யார் யாரு தவறுதெல்லாம் வந்து நீங்க இப்ப அரசு ஊழியர் கொடுத்துருக்காங்களோ அல்லது வந்து செத்து போயிட்டாங்க எங்க வீட்டுக்காரர் செத்து எனக்கு வரணுங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கே வெரிஃபை பண்ணி சாயங்காலத்துக்குள்ள டைரக்டருக்கு செக்ரட்டரிக்கு ஃபைல் வைப்பாங்க. அதை வச்ச உடனே 2 நாள்ல திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை காலைல போர்டில் ஒட்டுருவாங்க. கோயிலில் ஒரு இடத்த ஒட்டுறோம். ஊர் பொதுவில். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குட் ஃப்ரீ சைக்கிள்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை, கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல். ஆசிரியர்களின் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. போராட்டத்தை கைவிட அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள். 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.